இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் தருகிற தருணங்கள் தற்செயல் அல்ல, ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி வந்திருக்கிறீர். இறங்கி இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இருளில் இராதபடிக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற கர்த்தராய் நம் நடுவில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 143வது சங்கீதத்தை பாருங்கள். இங்கு 3வது வசனத்தை படிக்கிறேன். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். தொடர்ந்து படிக்கிறேன். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேரே விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து யார்? இருளில் இருந்து நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவர். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி, இல்லாவிட்டால் சத்துரு, அவன் என்ன செய்கிறான்? என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய காலங்கள் இழப்பதற்கல்ல, ஆண்டவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறுவதற்காக இந்த உலகில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சத்துரு நம்முடைய காலங்களை இழக்க பண்ணுகிறவனாய் அவன் காணப்படுகிறான். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்கள். யோவான் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு, ஆமேன், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னது என்று அறியான். ஆகவே இருளில் நாம் அகப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கையில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையை பாருங்கள். மறுபடியும் 36வது வசனத்திலே, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 நாம் படிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது ஒளியின் பிள்ளைகள் ஆகிறோம் என்று நாம் இந்த இடத்துல படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் பாருங்கள், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த இருளிலிருந்து வெளியே வருவதற்கு அவர் நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்,
என்னை பின்பற்றுகிறவன் எவனும், பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மேன்மையான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசமணுகிற தேவன், அவரை நம்மை பின்பற்ற வைக்கிறார். எப்படி பாருங்கள், 1 யோவான் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனியுங்கள். 8வது வசனத்தின் இறுதியிலே படிக்கிறேன். ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா இருளையும் நீக்கி போடுகிறவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அவர் சொல்லுகிறதை பாருங்கள், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு காரியத்தை செய்கிறார் என்று பாருங்கள். அவர் நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்தினிடத்திற்கு கொண்டு வரும்போது தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுதல் என்கிற ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்குள் தருகிறதை கவனியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். நம்மை அவர் நேசிக்கிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. இயேசு கிறிஸ்து யார்? இந்த இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுவிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மிலே மகிமைப்பட விரும்புகிறார். 14வது வசனத்தை பாருங்கள். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொண்டு வருகிறதை நாம் படிக்கிறோம். ஆகவேதான் மீகா 7:9 அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்தியா நம்மை வெளிச்சத்தினிடத்திலே கொண்டு வருகிறவர், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுவித்து வெளியே கொண்டு வருகிறவர். பிரியமானவர்களே, ஆகவே லூக்கா 11:35 ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். ஆனாலும் மறுபடியும் நாம் இருளுக்குள் சென்று விடாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் அவரை பின்பற்றுவதில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்களில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்கிறார். அவருடைய ஜீவன் நமக்கு ஒளியாயிருக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட பலத்த காரியத்தை செய்கிற கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். சத்துருவினுடைய கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் இடத்துல கொண்டு வருகிறதை நாம் அனுபவிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து ஒவ்வொருவரிலும் நீர் வருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.
மகிமை